செய்கிற எல்லா சப்பாத்தியுமே ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா. வாழைப்பூ இந்த மசாலோட சேர்த்து கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீடே கமகமகமான்னு வாசம் வரும். வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். நம்ம என்ன தான் சப்பாத்தியை ரொம்ப சாஃப்டாக செஞ்சாலும் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறப்ப எப்பயுமே சோஷியல் மீடியாவில் சாஃப்டாக சப்பாத்தி செய்வது எப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரியான சமயத்தில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் மாட்டுச்சுன்னா இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லா சப்பாத்தியுமே ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஏற்ற பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக வாழைப்பூவில் ஒரு மட்டன் சுவையில் ஒரு சுக்கா, இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான புதுவிதமான ஆரோக்கியமான சமையலுக்கு நம்மளுடைய சுவையும் ஆரோக்கியமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த கப்பில் ஒரு 6 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அரை கிலோ கோதுமை மாவில் எனக்கு 25 சப்பாத்தி கிட்ட வந்தது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்ந்தீங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை தெளித்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். நிறைய தெளிச்சிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாகிடும். ரொம்ப சாஃப்டாகிடுச்சுனாலும் சப்பாத்தி ஹார்டாகிடும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு ரொம்ப கடினமாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் சப்பாத்தி சரியாக வராது. அதனால் தண்ணியோட மெஷர்மெண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு சப்பாத்தி மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வாழைப்பூ சுக்காவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 10, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நறுக்கின மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச வாழைப்பூவை நல்லா கையில் உதுத்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு எடுத்து கொட்டிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான மட்டன் சுவையில் இருக்கக்கூடிய வாழைப்பூ சுக்கா ரெடி ஆகிடும். இது கொதிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட சுவை வந்து வீடு ஃபுல்லாக பரவி வீடே மணமணக்கும். இந்த சுக்காவை இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஒரே அளவிலான சிறு சிறு உருண்டைகளாக்கி ஒரே சைஸில் எல்லாத்தையுமே நல்லா திரட்டிடுங்க. கல் நல்லா சூடானதும் சப்பாத்தியை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கடைசியாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான சப்பாத்தி ரெடி.